அன்பிற்கு இனியவர்களே, ஒரு இனிய மாலை பொழுது தமிழ்நாடுக்கும் பரபரப்பான அரசியல் சூழலில் ஈழத்து மண்ணிலிருந்து வந்து தனது கவிதைகள் வழியே நம்முடன் உரையாட இருக்கிறார் நெடுந்தீவு சபேசன் அவர்கள். இந்த கவிதை வெளியீட்டு நிகழ்வை ஒரு அழகான பாரதியார் பாடலுடன் தொடங்கலாம் என்று இருக்கிறோம். பாடகி ஜோதி அவர்கள் பாரதியார் பாடலை தொடங்கி வைப்பார். அவைக்கு மாலை வணக்கம். நான் உங்கள் முன்னணி பாடகி கண்ணம்மா ஜோதி. சபேசன் அண்ணாவோட புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய சபேசன் அண்ணா, உங்களுடைய கவிதையின் சிறக்க வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பல புத்தகங்களை வெளியிட வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாயும் மொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு. பாயும் மொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு. தோயும் அது நீ எனக்கு, தும்பி அடி நான் உனக்கு. தோயும் அது நீ எனக்கு, தும்பி அடி நான் உனக்கு. வாயுரைக்க வருவதில்லை, வாயுரைக்க வருவதில்லை. வாழி நின்ற மேன்மையெல்லாம் தூய சுடர் வானொளியே சூரியமுதே கண்ணம்மா. காதலடி நீ எனக்கு, காந்தமடி நான் உனக்கு. வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்கு. வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்கு. ஓணமுற்ற போதினிலே, ஓணமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீச்சுவையே நாதவழி வானவழி நலமுயிரே. நாதவழி வானவழி நலமுயிரே கண்ணம்மா. வானமழை நீ எனக்கு, வண்ணமயில் நான் உனக்கு. பானமடி நீ எனக்கு, பாண்டமடி நான் உனக்கு. மெய்ஞான ஒளி வீசுதனே, மெய்ஞான ஒளி வீசுதடி. நங்கை நின்ற ஜோதி முகம் ஊனவரு நல்லழகு ஊரு சுவையே. மெய்ஞான ஒளி வீசுதடி. நங்கை நின்ற ஜோதி முகம் ஊனவரு நல்லழகு ஊரு சுவையே கண்ணம்மா. கண்ணம்மா. அவைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் மாலை வாழ்த்துக்கள், வணக்கங்கள். வணக்கம். இந்த மாலை வேளையில் நூல் வெளியீட்டு விழா கேட்காமலே தரலாம். கவிதை நூல் வெளியீட்டு விழா வந்திருக்கும் அனைத்து நண்பர்கள், உறவினர்கள், ஊடகத்துறை சார்ந்தவர்கள் மற்றும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம். அந்த வகையில் முதல் கவிதையில் கவிஞன் பிறப்பதில்லை, முதல் கவிதையில் கவிஞன் பிறப்பதில்லை. 5க்கு பிறகு அவன் கவிதை இறப்பதில்லை. வாழ்க கவிதை, வாழ்க கவிதைகள், வாழ்க கவிஞர்கள். ஒரு கைத்தட்டு. ரொம்ப இறுக்கமாக இருக்க வேண்டாம். இது நம்ம வீட்டோட விழான்னு நினச்சிக்கோ. லெட் அஸ் திங்க் திஸ் அவர் நம்ம வீடு நினச்சிக்கோ. ஒரு இட்ஸ் வெரி ஸ்மால் பிளேஸ், பட் கூட்டம் குறைவு தான். தயவு செய்து யாரும் வெளிநடப்பு செய்யாது. அடக்கமாக இருந்தால் உன் கவிதை வாழ்வதில்லை. அடங்கி போனால் அந்த கவிஞனே வாழ்வதில்லை. கொஞ்சம் ரவுத்திரம் பழகும். கவிஞர்கள் கொஞ்சம் ரவுத்திரம் பழகினா கொஞ்சம் அவரோட கவிதை வந்து வீழ்ச்சிருக்கும். அந்த வகையில் அண்ணன் தமிழ்
வாழ்வார் தான் கொஞ்சம் ரௌத்திர கவிஞர். அதே மாதிரி பிருந்தா சாரதியும் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பிருந்தா சாரதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வரவேற்புரை வழங்க வந்திருக்கும் பிருந்தா சாரதி வாங்கண்ணா. அவர் வந்து ஒரு ஆனந்தம் ஆனந்தம் பையா முதலான திரைப்படங்களின் வசனகர்த்தா, தித்திக்கிதே திரைப்பட இயக்குனர், இஸ் அ டைரக்டர். கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட ஆவணப்படம் இயக்கியுள்ளார். ஒரு சிறந்த கவிஞர், அது ஒத்துப்பட்டு. சிற்பி விருது முதலான விருதுகளை பெற்றவர். அவரோட கவிதை நிறைய இருக்குது. இப்போ போன வாரம் கூட அவரோட தொட்டைத்தூர் மணற்கேணின்னு ஒரு நல்லது ஒரு புத்தகம் வெளியிட, ஆனால் இன்னைக்கு வர முடியாமல் போயிடுச்சு. அந்த வகையில் இறப்பை இருப்பவர் அனைவருக்கும் கலப்பைதான் கடவுள் என ஒரு அருமையான வரி பாருங்க. ஒரு முனைய வரி தான். அந்த வகையில் வருக வர வரவேற்கிறோம். நிகழ்வின் வரவேற்பு அடுத்து திரு ராசி அழகப்பன் அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர் ஒரு எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர், அவர் ஒரு ப்ரொடியூசர், ஒரு தயாரிப்பாளர். வண்ணத்தி பூச்சி, பட்டர்ஃப்ளை, தமிழக அரசு விருது பெற்ற படத்தின் இயக்குனர். குரங்கு பெடல் ஒரு நல்ல படம். ரஷ்யன் கல்ச்சரல் அகாடமியில் அது ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிது. அது சென்ற வருடம் நினைக்கிறேன். ஒரு நல்ல கதாசிரியர். அந்த படத்தோட கதாசிரியர் ராசி அழகப்பன் கவிதைகள். அவரோட பேர்லேயே ஒரு கவிதை எழுதியிருக்கார், ராசி அழகப்பன் கவிதைகள். அந்த வகையில் அவரை, அது தமிழக அரசு சிறந்த விருது பெற்ற கவிதை. பாரதிதாசன் வாழ்வும் பண்பும், அது ஒரு கவிதையின் கவிதை புத்தகத்தோட தலை. அவர் ஒரு ஆங்கில ஆவணப்பட இயக்குனர். இட்ஸ் a feature film. He's a director for a feature film. FEATURE, not future. FEATURE, feature film. Great. தாய் வார இதழின் துணை ஆசிரியர். மையம்னா சென்டர் பாயிண்டா, மையம் பாயிண்ட். அவரோட அதோட ஆசிரியர். அவளை வருக வரவேற்கிறோம். அதனைத் தொடர்ந்து முனைவர் தமிழ் மணவாளன், ரொம்ப அமைதியானவர், ரொம்ப அன்பானவர். அதோ இங்கே சாரி நானே அவர் இல்லை சாரி இல்லை, நான் கூட பார்த்துட்டேன். ரொம்ப அமைதியானவர். எனக்கு அவரெல்லாம் குரு மாதிரி. எனக்கு எங்கள் ஊர் பக்கத்து ஊர். அவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், அலமாரியில் ஒரு ராஜகிரீடம், அதற்கு தக அது அவரை தான் கேட்கணும். அப்புறம் உயிர்த்தெழுதவன் கடவுச்சொல், இதான் அவரோட புத்தகம். அவர் வெளியிட்ட புத்தகங்கள் பெயர் புறவழிச்சாலை, பைபாஸ். புறவழிச்சாலைனா பைபாஸ், நல்ல ஒரு இது. அப்புறம் காலச்சிற்பம், அப்புறம் கவிதை நூல்கள், நீர் நிரம்பும் காலம், சொல் விளங்கும் திசைகள், கவி நுகர் பொழுது, கட்டுரை நூல்கள், நீளும் கைகள். அது ஒரு டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் ஆங்கிலமானா, இட்ஸ் அ டிரான்ஸ்லேஷன். இது மொழிபெயர்ப்பு நூல். அவர்களை அன்போடு வருக கொஞ்சம் நல்ல ஒரு கைத்தர். இந்த 3 பேர் வாழ்த்துறை பண்ணும்போது ஒருத்தர் பாருங்க, ரிலே மாதிரி இருக்கும். அவர் பேட்டன் கொடுத்தா இவர் வாங்கிட்டு போவார், ஓடிட்டே இருப்பாங்க 3 பேர். அந்த வகையில் 3 பேரும் ஒரு நல்ல ஒரு ரிலேட்டிவ். அடுத்து நாம் அன்போடு அழைப்பது தாமரைப்பூவன். அவர் ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், ஒரு பேச்சாளர். நான் என்னோட நிறைய டிராவல் பண்ணுவார். அவர் நிறுவன தலைவர், ஆசிரியர் செங்கரும்பு திங்களெழுதின் தலைமை ஆசிரியர். வாங்கினார். அப்புறம் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் இலக்கிய அணி மாநில செயலாளர். ஒரு 40 நூல்கள் வெளியிட்டிருக்கார். கூடிய சீக்கிரத்தில் 1/2 செஞ்சுரி வச்சிருவார் நினைக்கிறார், 50. அப்புறம் ஒரு செஞ்சுரி 100. அந்த வகையில் தூய தமிழ் பற்றாளர் விருது எப்படின்னா,
அங்கேருந்து பேசுவாங்க. உங்களுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் தாமரை பூவண்ணன். உங்களோட பெயர் என்ன? ஐ எம் தாமரை பூவண்ணன். அவுட். தூய தமிழ் பற்றாளர்னா, சார் நீங்கள் எங்கே வசிக்கிறீங்கோ? நான் மெட்ராஸில் வசிக்கிறேன். அவுட். நான் சென்னையில் வசிக்கிறேன் அப்படின்னு தூய தமிழில் பேசணும். அந்த வகையில் தமிழ்நாடு அரசு விருதாக பெற்ற தூய தமிழ் பற்றாளர் தாமரை பூவண்ணனை வருகிறவரை வரவேற்கிறோம். இது ஒரு செய்தியாக சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வரலாம். ஐயா உங்கள் பெயர் என்ன? மை நேம் இஸ் கோபிநாத். அவுட். ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. என் பெயர் கோபிநாத் சொல்லணும். சொன்னீங்க 2 கொஸ்டின் கேட்பாங்க, மற்ற விருது கொடுத்துருவாங்க. அந்த வகையில் அவரை வருக வைக்கிறோம். அடுத்து நாம் அழைக்க இருப்பது லயன். லயன் அரிமா கவிச்சூழல் சிந்தைவாசன். கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவையின் சென்னை தலைவர். அவர் ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு பேச்சாளர். அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு சின்ன குழந்தையிலிருந்து அப்துல் கலாம் ஐயா வரைக்கும், இளையராஜா வரைக்கும் யார் கூப்பிட்டாலும் மறுக்காம போய் தொகுப்புரை பண்ணுவார். இஸ் அ கம்பேர், இஸ் அன் ஆங்கர். ரொம்ப நல்லா பண்ணுவார். அவர் எனக்கு குரு மாதிரி. அவர் ஆப்சென்ட்னா நான் ப்ரெசென்ட். அவர் அந்த நிகழ்ச்சிக்கு போல நான் அங்கே போயிடுவேன். அந்த வகையில் 5000க்கு மேலாக தொகுப்புரை இங்கே வந்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவர் டைம் ஷெடியூல் இஸ் வெரி 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 டைட். ரொம்ப டைம் ஷெடியூல் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அந்த வகையில் அவர் இங்கே வந்ததுக்கு ஆசிரியர் ஒரு பிக் கிளாப். அரிமா சங்க மாவட்ட தலைவர். அவர் ஆக்சுவலாக சூட்டில் தான் வரணும். இதுக்குள்ள நார்மலாக கேஷுவலாக வந்திருக்காரு. he always comes in a suit. அது ஒரு மாதிரி வருவார். அந்த வகையில் ஐவரையும் வரவேற்று வந்திருக்கும் அனைவரையும் ஒரு முகம், மேடம் வாங்க வாங்கோ, நீங்கள் வாங்கோ, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்கோ, வாங்க, அனைவரும் வாழ்க வளர்த்தி வாங்கண்ணா. பரவாயில்லையா சார்? எது கவிதை? இது கொஞ்சம் ஒன்றும் வேண்டாம். இட்ஸ் வெரி சிம்பிள். மயிர் என்றேன், மயிர் என்றேன், தூ தூ என்றான். மயிர் என்றேன், தூ தூ என்றான். முடி என்றேன், ஆஹா கவிதை என்றான். இது ஒரு கவிதை. இது கவிதைகள் பார்த்தீங்கன்னா அது ஒரு டச் இருக்கும். அந்த வகையில் இந்த டிஜிட்டல் டிரான்சிஷன், இது ஒரு டிடிபி லே அவுட், தென் ஒரு ஃபோட்டோகிராஃபி, ஒரு அலைன்மெண்ட், ஒரு மெயின் ஸ்ட்ரீம், ஒரு லிங்க் வேர்ல்ட், இப்படி நிறைய வகையெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு கவிதை எழுத முடியும். வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார், அந்த வீட்டை வித்துப்பார், ஒரு கவிதை நூலை எழுதிப்பார், அந்த கவிதை நூலை மார்க்கெட்டிங் பண்ணிப்பார். முடியாது. யூ கேனாட் மார்க்கெட் அ கவிதை நூல். அந்த வகையில் அவரை வாழ்த்து வரவேற்போம். அவர் எங்க நூலாசிரியர் காணாமல் போயிட்டார் அடிக்கடி. வாங்க மேடம், வாங்க நூலாசிரியர். ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்லிட்டு நான் வரவேற்பு முடிச்சிடுறேன். இஃப் யுவர் லெஃப்ட் பிரெயின்ஸ் ட்விச்சஸ், உன்னுடைய இடது மூளை ட்விச் பண்ணா, இவர எழுத்தாளன், இவர கதாசிரியன், இவர பேச்சாளன். ஆனால் ஒரு ரைட் மூளை ட்விச் ஆனா இவர கவிஞன், இவர ஹியூமரிஸ்ட். நீங்கள் ஒரு கவிதையை படிச்சா நாளைக்கு மறந்துடுவீங்க. அதே மாதிரி ஒரு ஜோக் கேட்டால் அடுத்த நிமிஷம் மறந்துடுவோம். இல்லை, ரைட் சைட் ட்விச் ஆகிற பீப்புளெலாம் கவிஞன். அந்த வகையில் ஆனால் இந்த ரெண்டும் ஒன்றா ட்விச் ஆச்சுன்னா இவர பிராந்த். பிராந்துன்னா இவன் மேட், நீ ஒரு பைத்தியக்காரமராய். ரெண்டும் அந்த வகையில் கவிஞர்கள் வாழ்க, கவிதைகள் வாழ்க, மேடை வாழ்க, அனைவரும் வருக வரவேற்று நானும் வாழ்க என சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். அன்பிற்குரிய சொந்தங்களே, வரவேற்புரை ஆற்றிய ஐயா கோபிநாத் அவர்களுக்கு மிக்க நன்றி. கழகம் பதிப்பகம் என்கிற எங்களுடைய பதிப்பகம் இந்த புத்தகத்தை இங்கே
ஏன்னா முதல்ல எங்களது வழிகாட்டி எங்களோட ஐயா தோழர் தமிழரசனுடைய வாழ்க்கை வரலாற்றை முதல்ல உலகத்துக்கு சொல்லி ஆகணும்னு கடுமையான நெருக்கடியில் அந்த முதல் புத்தகத்தை வெளியிட்டோம். அந்த வெளியீட்டுக்கு பிறகு அந்த அந்த புத்தகத்தாலே நாங்கள் நிறைய நெருக்கடிகளை சந்தித்தோம். அதன் பிறகு நாங்கள் வந்து பதிப்பகத்தை வந்து தொடரவே இல்லை. ரொம்ப நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு குமரிக்கண்டம் பற்றின ஒரு ஆய்வு நூல் ஒன்று ஐயா ராஜா அவர்கள் கொடுத்தாங்க, தோழர் ராஜா கதிரவன் என்ற பேரில். அதை நாங்கள் வெளியிட்டோம். இப்போ 3ஆவதா இந்த ஒரு கடும் போக்கான ஒரு அரசியல் பார்வையிலிருந்து கொஞ்சம் மென்தன்மையாக மாறுனதுனால சபேசனுடைய கவிதைகளை வந்து நம்ம வெளியிட்டிருக்கோம். நாங்கள் கழகம்ன்றது இப்போ நாங்கள் வந்து ஒரு கூட்டம் போட்டவங்க கிடையாது. கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட புத்தகங்களை விமர்சன கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். நாங்கள் ஒரு அமைப்பாக இருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேற்பட்ட விருதுகளை கொடுத்துருக்கோம். அந்த வகையில் ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் எங்களுடைய கழகம் குட்டி குட்டியான செயல்பாடுகள் மூலமாக இந்த சமூகத்தின் மீதான அக்கறையை செலுத்துவதை நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். அந்த வகையில் இன்று நெடுந்தீவு சபேசன் அவர்களின் அற்புதமான கேட்காமலே தரலாம் என்கிற கவிதை நூல் வெளியீட்டு விழா. அந்த நூலை வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் வெளியிடுவார்கள் என கேட்டுக்கொள்கிறேன். இது என்னன்னா, குறைந்த நேரத்தில் அவர் நீண்ட காலமாக தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை கவிதைகளாக நெடுந்தீவு சபேசன் அவர்கள் வந்து உருவாக்குனாங்க. அந்த உருவாக்கத்தில் நான் கூட முதல்ல என்னன்னா, ரொம்ப சபேசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தீபச்செல்வன் போல பொறி பறக்கிற ஆன்மாவை எழுதுகிற வழிகளை எழுதுகிற கவிஞனாக இருப்பார் நான் நினைச்சேன். ஆனால் அவருடைய கவிதைகள் எல்லாமே ரொம்ப மென்மையானவை, சமூக சமநிலையை படம் போட்டு காட்டுபவை. அந்த வகையில் ரொம்ப சிறப்பான ஒரு முயற்சியை அவர் செய்திருக்காருன்னு சொல்லணும். அந்த கவிதைகளை வந்து நம்ம என்கிட்ட வந்து சேரும்போது ரொம்ப குறைந்த நேரம் தான். இப்போ வந்து இந்த நிகழ்வு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி திட்டமிட்டு தான் இதை வந்து பெரிய அரங்க கூட்டமாக பெருசாக மாற்றிருக்க முடியும், என்னாலே முடியும் அப்படியான சூழல் தான். ஆனால் என்னென்னா, நாளைக்கு திரும்ப அவர் ஊருக்கு போகிறாரு, 1 மாதம் வந்து. ஏன்னா அங்கேருந்து வரும்போதே பயணச்சீட்டை எடுத்துகிட்டு தான் வர முடியும் அப்படிங்கிறது இருக்குது இலங்கையிலேருந்து வரும்போது. அந்த மாதிரியான சிக்கலில் நேரம் இல்லாமல் திட்டமிட்டு உடனடியாக நான் கேட்டோடனே அழைப்பை ஏற்று வந்திருந்த சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. இதுலேயே என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அரங்கத்திலேயே நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் சிலர் வந்து திரும்ப பக்கத்து அரங்கத்துலேயும் வந்து கலந்து வேண்டிய சூழலில் இருக்குது. எல்லா பக்கமும் அவங்க தேதி கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் ஐயா திரைப்பட இயக்குனர், கவிஞர், தயாரிப்பாளர், பன்முக ஆளுமை, இப்படி எல்லாம் சிறந்து விளங்குகிற ரொம்ப பாசத்திற்குரிய மனிதர், ரொம்ப எல்லோரையும் வந்து நெருக்கமாக ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞர் ராசி அழகப்பன் ஐயா அவர்களை இந்த நூல் அறிமுக விழாவில் நூல் குறித்து பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மைக் இல்லாமலே பேசலாம், சின்ன அறை தான். இதய துடிப்பு மாதிரி ஒரு அரங்கத்திற்குள் இருந்து நாம் தமிழ் உரையாடல் நிகழ்த்துகிறோம். மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய மிகச்சிறந்த சிந்தனைவாதிகள், சிந்தைவாசனில் ஆரம்பித்து தமிழ் மடவாளன், இயக்குனர் பிருந்தா சாரதி, நம்முடைய கீரா வந்து எனக்கு வைரமுத்து அடிக்கடி சொல்லுவார், இனிப்பு நெருப்பும்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும்.
நெருப்புனா நெருப்புன்னு புரியும், இனிப்புனா இனிப்பும் புரியும். அது எப்படி நெருப்பில் ஒரு இனிப்பு இருக்கும் என்றால் அதை உணர்ந்து பார்த்தவர்களுக்கு தெரியும் என்பது போல கீரா இனிமையாகவும் அழகாகவும் தமிழ் மேல் கொற்றுக்கொண்டும் இருக்கிற கீராவுடைய இந்த கலகம் பதிப்பகம் கேட்காமலே தரலாம் நெடுந்தீவு சபேசன் நூலை வெளியிட்டிருப்பது உண்மையிலேயே தமிழ் நிலத்திலிருந்து உங்களை மகிழ்வாக வாழ்த்துகிறேன். நம்முடைய கவிஞரையும் சேர்த்து நான் சொல்கிறேன். இந்த நூலை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் என்னை பற்றியே கொஞ்சம் சொல்லிக்கொள்ளலாம் என்பது போலவே இருந்தது. ஒரு வெள்ளத்தின் நிலத்தின் மகிழ்வான இளம் தொழில் கண்ட பூக்களாக இருக்கிற அந்த நிஜத்துக்குரியவராக சபேசன் இருக்கிறார். அப்பொழுக்கில்லாத மனம் என்ன நினைக்கிறாரோ அது சொல்லியிருக்கார். எனக்கு உண்மையிலேயே அதில் மிகப்பெரிய படிக்க படிக்க என்னையே திருப்பி பார்த்து கொண்டிருக்கணும் என்கிற எண்ணம் தான் எனக்கு உருவானது. நம்மில் ஒருவனாக இருந்து எந்த உள்நோக்கமும் இல்லாமல் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நிலத்துக்கும் நேர்மைக்கும் பண்புக்கும் சொந்தக்காரனாக இருக்கிற ஒரு மனிதன் இந்த வாழ்வியலை பற்றி என்ன எழுத வேண்டும் நினைக்கிறானோ அதை மிக அழகாக நேர்த்தியோடு தந்திருக்கிறார். இதுக்கே சபேசனுக்கு வாழ்த்தலாம். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை மிகச்சிறந்த பிள்ளையாக, தமிழ் அறிஞனாக, சிந்தனை கவிஞனாக உருவாக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெற்றோர்களுக்கு தமிழகத்திலிருந்து நான் முதலிலே வாழ்த்துக்கள் சொல்கிறேன். உண்மையிலேயே உங்கள் பிள்ளை நாளை உலகம் போற்றும் மிகச்சிறந்த படைப்பாளனாக மாறுவார். அதற்கு அச்சாரம்தான் கலகம் பதிப்பதனுடைய கேட்காமலே தரலாம். கவிதை என்ன ஏதோ இட்டுக்கட்டி படிமம் சேர்ந்து யாருக்கும் புரியாமல் 4 பேர் விளக்க உரை எழுதி அது எல்லாரும் இவர்களே கொண்டாடி அதுக்கு பிற்பாடு தேசம் தாண்டி பரிசு கொடுத்து என்னடா பக்கத்தில் இருக்கணுக்கு புரியலன்னா அது என்ன இலக்கியம்? இலக்கியம் தானே. மனிதன் வாழ்கிற போதே பயன்பட வேண்டும். காற்று போல் இருக்க வேண்டும். காற்று யாராவது முகவரி கொடுத்து என்னிடம் வந்து சுவாசமாக உள்ளே சென்று என்ன உயிர் வாழ என்றால் கொடுத்திருக்கிறது. ஏன் மனிதன் அப்படி நினைக்கிறான்? காற்று அது பாட்டு வருது. கவிஞன் உள்ளத்திலே புகுகிறது. நம்முடைய தமிழ் மலாண்டு போது எல்லாரையும் உயிர்ப்பிக்குது. அந்த நம்முடைய மிகச்சிறந்த கவிஞர் அவருக்கும் போது எல்லாரையும் வாழ வைக்கிறது. காற்று என்றாவது கேட்டிருக்கிறதா? நான் உன்னை உயிர் வாழ முக்கியமான காரணமாக இருக்கிறேன், எனக்கு திருப்பி நீ என்ன செய்திருக்கிறாய் என்று காற்று என்றாவது கேட்டிருக்கிறதா? காற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் மனிதனை. நாம் இருக்கிற போது நாம் நம்முடைய மகிழ்வை அருகில் இருக்கணுக்கு தானாக தர வேண்டும். அள்ளி அள்ளி தருகிற இந்த பஞ்சபூதங்களுக்கு மத்தியில் மனிதன் மட்டும்தான் கிள்ளி கிள்ளி கொடுக்கிறான். அதைத்தான் இந்த நூலிலே எல்லா இடங்களிலும் சபேசன் சொல்லியிருக்கிறார். சபேசன் கிட்டத்தட்ட ஒரு தமிழ் கவிதைகளில் T20 மேட்ச் மாதிரி 6 அடிச்சிருக்கார். எல்லாமே மிகச்சிறப்பாக இருந்தது. நான் சிலது குறித்து வைத்துக் கொண்டு வந்தேன். உலகில் எல்லாமே தெரியாதவர்கள் தான் தெரிந்து கொள்வதற்கு முன்பு. அப்படியே நான் வலம்புரியான் நான் பார்த்த மாதிரி இருந்தது. முத்துலிங்கம் என்ன வலம்புரியான் என்று சொல்லி தாய்ப்பத்திகளை வேலைக்கு போய் என்று சொன்ன போது அப்பொழுது என்னை கேட்டார், உனக்கு என்ன தெரியும்? நான் கேட்டேன், எல்லாம் தெரிந்து கொண்டா பிறக்கிறோம், எல்லாம் பின்னால்தான் தெரிந்து கொள்வோம், வாய்ப்புகள் மட்டும்தான் தர வேண்டும் என்று கேட்டதனால் அந்த ஒரு கேள்விக்கு என்னை துணையாசிரியராக உட்கார வைத்தார் அந்த வலம்புரியான். அந்த நிகழ்வு தான் இந்த கவிதைகள் போலவே மீண்டும் பிறந்திருக்கிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. சபேசன், உனக்கு பின்னால் மிக ஆச்சரியமான உலகமும் வெற்றியும் காத்திருக்கிறது. அவ்வளவுதான் யதார்த்தமாக. என்ன அறிவாளி! அதிகமாக தெரிந்து கொண்டு 4 வரையும் நன்றாக பேசினால் சிறந்த பேச்சாளர். சிந்திக்க வேண்டும். முதல் சிந்தனையாளன் இருப்பதுதான் கஷ்டம். பேச்சாளன் பெரிய விஷயம் இல்லை, கவிஞன் கூட பெரிய விஷயம் இல்லை. மற்றவர்கள் மிரள வேண்டும் என்பதற்காக சொற்களை அடுக்கி படிமத்தில் உருக்கி தயாரித்து என்னை நிமிர்ந்து பார் என்று சொல்கிற போதே அந்த கவிதை செத்து விடுகிறது, கவிஞனும் செத்து விடுகிறான். அதுக்கு பின்னாடி இருக்கிற விருதுகள் எல்லாம் போய் சும்மா புற உலகத்துல தான். ஒரு தாய் கையை பிள்ளையை பிடிக்கிற போது இருக்கிற வாசம் கவிதையில் இருக்கிறது. ஒரு சகோதரன் வாஞ்சியோடு கட்டி அணைத்துக் கொள்கிற இருக்கிற அந்த அரவணைப்பு கவிதையில் இருக்க வேண்டும். ஒரு பூவை பார்க்கிற போது வண்டுக்கு என்ன உணர்வு ஏற்படுகிறதோ அந்த உணர்வு ஒரு நண்பனை பார்க்கிற போது இருக்க வேண்டும், அது கவிதையில் இருக்க வேண்டும்.
ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கிற போது எந்த வியூகங்களும் வகுக்காமல், எந்த சட்டங்களுக்குள்ளும் இந்த மனிதனை புகுத்தி விடாமல் அன்பு செய்ய முடிகிறதோ அவன்தான் சிறந்த கவிஞன் மனிதன். அந்த இடத்தில் சவேசன் உயர்ந்து நிற்கிறான். நான் உன் நிலத்தில் பிறக்கவில்லை என்று நான் வருத்தப்படுகிறேன். இதுவரை இலங்கைக்கு நான் போனதே இல்லை. போக வேண்டும் நினைத்துக் கொண்டே இருக்கிற ஒரு தமிழ் உணர்வாளர். ஒரு முறை மலேசியாவுக்கு செல்கிற போது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து இன்னொரு விமானத்திற்கு மாற்றுவதற்காகத்தான் போயிருக்கிறேன். ஆனால் உள்ளபடியே இறப்பதற்கு முன்பாக உங்களுடைய மண்ணை தொட்டுவிட்டால் தான் நான் தமிழகத்தில் வாழ்ந்ததற்கு அர்த்தமுள்ளதாக இருப்பேன். அவ்வளவு பாசம் எனக்கு உண்டு. 1982 என்னுடைய நூல் கவிதை திரை காட்சி வரட்டும் என்ற சிறுகதை நூல் வளமுறையானவர்கள் வெளியிட்ட நூல். அந்த நூலை வீரகேசரி என்ற பத்திரிகையில் மிக அருமையாக விமர்சனம் செய்திருந்தார்கள். அப்பொழுது எனக்கு இலங்கைக்கு மிகப்பெரிய காதல் உண்டு, அன்பு உண்டு. அந்த இடத்தில் சபேசன் வந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், 40வது பக்கத்தில் ஒரு கவிதை, பிரதான நடுவரே இல்லை எனினும் வாழ்க்கை துடுப்பாட்டத்தில் எத்தனை 3ஆம் நடுவர்கள். ஆமா, வாழ்க்கையில் ஒரு உதவியும் பண்ண மாட்டான், நல்லதும் செய்ய மாட்டான். ஆனால் பின்னாடி இந்த அம்பையர் மாதிரி இருந்துட்டே இருப்பான். கண்ணுக்கு தெரியாத அம்பையர்கள். அவர் சொல்றது துரோகிகள் சொல்றது பதிலாக கிரிக்கெட்டை வச்சு அம்பையர்கள் சொல்றாரு. இப்படித்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு கவிதை, அம்மா மட்டுமே அழியாத அன்பு. இந்த அம்மா இருக்காங்க, வந்திருக்காங்களா? கொடுத்து வச்சு அம்மா மட்டுமே அழியாத அன்பு. அந்த அன்பு ஒன்றுதான் உலகில் அழியாத ஆயுதம். ஆயுதம் இந்த மாதிரி பார்வை ஆயுதம் என்று நான் அம்மாவை சொல்லி நான் பார்த்ததே இல்லை. நான் கூட அம்மாவினுடைய அன்பு எனக்கு தெரியாது. ஏனென்றால் 1.5 வயதிலே நான் அம்மாவை துறந்தவன், இழந்தவன். ஆனால் பார்க்கிற எல்லோரையும் அம்மா போலவே நேசிக்க எனக்கு காலம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால்தான் நீங்கள் உங்கள் தாயை பற்றி எழுதுகிற போது நான் மறைந்து போன என் தாயை நேசித்து கரம் பற்றி பின்னால் வருவது போலவே அந்த உணர்வு இருக்கிறது. நான் சொல்வேன், அன்பு என்பது அன்பை வெல்வது அன்பு மட்டும்தான். நீங்கள் தாயை மட்டும் சொல்கிறீர்கள். தாயை போல இருக்கிற எல்லோருமே தாய் தான். தாய் பெற்றதால் மட்டும்தான் தாய். ஆனால் பெறாத தாய் ஒன்று உண்டு. வாழ்க்கையில் அது வரும், அந்த கணம் நிகழும். அந்த கணம் உங்களுக்கு சரியாக நிகழ்ந்து விட்டால் வாழ்நாள் முழுதும் மரணம் முழுதும் நீங்கள் மகிழ்வாக இருக்கலாம். அவர்கள்தான் பெறாத தாய், மனைவி, காதலி. அந்த 2வது தாயை பெற்றவர்கள் ஒரு நாளும் வீழ்ந்து விட மாட்டார்கள். கருவிலே சுமந்ததால் மட்டும்தான் தாய் அல்ல. நீங்கள் அடுத்து எழுதுகிற போது அழியாத அன்பு என்று நீங்கள் மனைவியையும் சொல்லலாம், மற்ற சகோதர சகோதரிகளையும் சொல்லலாம். அன்புதான். நாம் அதிகமாக தாயிடம் நெருக்கமாக இருக்கிறோம் என்பதற்காக நம்மிடம் வருகிற உறவுகளில் நம்முடைய மனைவி தாய் வழி கீழானவள் அல்ல, தாயை விட மேலானவள். தாய் கூட உன்னை பெற்று வளர்த்து வளர்கிறவரை பார்த்துவிட்டு நகர்ந்து விடுவார்கள். ஆனால் உன் கரம் பிடித்து வருகிற மனைவி தாயையும் தாண்டி, சகோதரியும் தாண்டி மிக உயர்ந்த ஒரு அன்பை நமக்கு கொடுப்பாள் என்று சொன்னால் அதுதான் கட்டுப்பாடற்ற அன்பு. அவர்களையும் நீங்கள் அம்மாவாக சேர்த்து சொல்கிறீர்கள் என்று நான் கருதி கொள்கிறேன். வார்த்தைகளில் அல்ல, வாழ்தலில் இருக்க வேண்டும் அன்பு. உண்மைதான். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க 80 விழுக்காடு நிறைய பேர் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்கிறவர்கள் தான் அன்பாக இருப்பவர்கள் அல்ல. அன்பு என்பது தருவதல்ல, பெறுவதல்ல. நாம் அன்பாக இருந்தால் அவர்கள் அன்பாக இருப்பார்கள். அதனால்தான் ஒரு வாசகம் நான் சொன்னேன், அன்பு வெல்வது அன்பால் மட்டுமே, அன்பை வெல்வது அன்பு மட்டுமே. நீ அன்பு தந்தால்தான் வெளியிலிருந்து அன்பு கிடைக்கும். நிறைய பேர் அவன் என்கிட்ட அன்பா இல்லை, உங்ககிட்ட இருந்த அன்பு என்னாச்சு? நான் நிறைய விமான பயணங்கள் போகிற போது நிறைய செலவு செய்து பக்கத்தில் இருப்பவர்களை பார்ப்பேன். என்னவோ இடிச்சு புள்ளி செல்வராஜ் மாதிரி சில மாதிரி இப்படியே இருப்பாங்க. ஏன்னா அதிகமாக செலவு பண்ணி பயணத்தில் வரான், மேலான வரான், ரொம்ப மேலோங்கி இருப்பவரான், அருகில் இருப்பவன் பேசினால் தன்னுடைய தரம் தாழ்ந்தோடும் என்று அப்படியே அமைதியாக வருவார்கள். நான் ஒரு நாளும் ஒருவனையும் விட்டு வைத்ததே இல்லை. விமானத்தில் ஏறினதுமே முதல்ல அப்படி சீண்டுவேன், சார் உங்கள்கிட்ட நான் பேசலாமா? மறைப்பார், பேச தெரியும் தானே? நல்லா பேசுவேன். அப்போ என்னிடமும் பேசலாமே. நான் இங்கிருந்து 2.25 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும். வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த அற்புதம் நான் உங்கள் அருகாமையில் இருந்து உங்களை பார்ப்பது.
மறுமுறை இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று தெரியாது. எனவே தயவு செய்து நாம் இருவரும் நண்பர்களாக பேசிக்கொண்டு வருவோம் என்று அவருடைய மௌனத்தை கலைத்துவிட்டு நட்பை நான் உருவாக்கிக் கொள்வேன். ஒரு நாளும் மற்றவர் பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே கிடையாது. எதுக்கு? என்னிடம் கை இருக்கிறது, நான் கை தருவேன். என்னிடம் வாய் இருக்கிறது, பேசுவேன். நீங்கள் பேசுவதை கேட்பேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அன்பு தரவும் வாழவும் நட்பாக இருக்கவும் என்னால் இயலும் என்பதுதான் ஒரு உலகின் மிகச்சிறந்த மனித மாண்பு. அந்த மாண்பு உள்ளவர்கள் எல்லோரும் கவிஞர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்படித்தான் நான் சபேசனை பார்க்கிறேன். அப்படி வெள்ளந்தி முகத்தில் இளைஞனுடைய அற்புதமான பூக்களை எல்லாம் வளர்ந்திருப்பது போல் பார்க்கிறேன். அதனால்தான் நான் சொல்கிறேன், நம்முடைய கவிஞர் ஜெயபால் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீண்ட கவிதைகள் உங்களிடம் நான் கேட்டு பார்த்து படிக்க வேண்டும் என்று சொன்னார் இல்லையா? அந்த விருப்பம் என்னிடம் இருக்கிறது. நிறைய குட்டி குட்டி வார்த்தைகள் இல்லை, நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே மிக அழகான பூக்கள் உங்களிடம் குறிஞ்சி மலர்களும் இருக்கிறது. அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அவர் பக்கம் 29 ஒரு கவிதை எழுதியிருக்கார். 10 தலை ராவணனுக்கு ஒரே முகம். எப்படி? 10 தலை ராவணனுக்கு ஒரே முகம், ஒரு தலை ராமன்களுக்கோ 10 முகம். நீங்க தேர்தல் நேரத்தில் இதை படிச்சா யாருக்கெல்லாம் இது குத்துமோ கொடையுமோ தெரியல, அப்படிதான் இருக்காங்க. என்ன கேட்டா முகம் என்பது வெளியில் தெரிவது. ஆனால் தமிழனுடைய பண்பு என்ன என்றால் அகம்தான் முகம், முகம்தான் அகம். ரெண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுது. அகம்தான் முகம், முகம் வெளியே தெரிவது. ஆனால் உள்ளே இருக்கிற அகம் போன்று உன் முகம் இருக்க வேண்டும். முகமும் பொய்யாக இருக்கக்கூடாது, அகமும் பொய்யாக இருக்கக்கூடாது. அது ராவணனுக்கு இருந்தது. அவன் செய்த பிழையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தன் கூட பிறந்த பிறப்ப பேச்சை கேட்டு, அப்படியே கேட்டு, கேட்கறது கூட தப்பு இல்லை, அப்படியே கேட்டு தன் ஒரு பெண்ணை எதிரியாக நினைத்து தூக்கி கொண்டு போய் அவன் இலங்கையில் வைத்தது. மற்றபடி ஒரு தவறும் செய்ததில்லை. ராவணன் ஒரு உன்னதமான மனிதன். ராமன்கள் அப்படியெல்லாம் இருந்ததாக சரித்திரம் தெரியவில்லை. வீதியிலே மாடியிலே ராமன் இருக்கிறான், கீழே சீதை செல்கிறாள். ஒரு நிமிடம் பார்க்கிறார்கள். அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். காதல் தான். என்ன ஆயிற்று? இருவரும் ஒன்றாக இணைந்தார்கள். ஆனால் என்ன ஆனது? உன்னையே நம்பி வந்த சீதையை ராமன் ஒரு நாளும் காக்கவில்லை. ராமன்லாம் அப்படிதான் இருப்பான், வெளிப்பார்வைக்கு தான் கதாநாயகன் மாதிரி இருப்பான். நான் எந்த கதாநாயகன் குறிப்பிட்டு சொல்லலை, இந்த வாழ்க்கையில் இருக்கிற இந்த கதாநாயகன் சொல்றேன். இந்த ராமன்களெல்லாம் இப்படித்தான் இருப்பார்கள். சீதைகளே நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் ராமன்களை நீங்கள் தான் பத்திரமாக அடித்து துவைத்து நல்ல நண்பனாக கணவனாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் சொல்கிறார்கள். ராமன்கள் யோகியங்கள் அல்ல. நான் ராமன் சொல்லலை, ஒரு குறியீடா சொல்றேன். யாரும் பத்த வச்சிடாதீங்க, பிரச்சனை ஆயிடும் தேர்தல் நேரத்தில். நான் சொல்வது ஒரு மனிதன் என்கிற ராமனை, ஒரு சீதை என்கிற ஒரு பெண். ராமன்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராமன் நல்லவனாக இல்லாத போது 10 தலை கொண்ட எண்ணங்கள் கொண்டவனாக இருக்கிறான் என்று உண்மையை சொல்லி இருக்கிறார் சபேசன். நாம் தான் திருந்த வேண்டிய காலகட்டம். ஆண்கள் தான் மாற வேண்டும், பெண்கள் அல்ல என்பதை இந்த கவிதையில் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். அப்புறம் காதல் இயற்கையாகவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? எந்த பொண்ணுக்கு கொடுப்பன இருப்ப தெரியலையே. இந்த நல்ல பிள்ளையாண்டான எந்த பெண் காதலித்து தன் கைப்பில் வைத்துக் கொள்வாளோ தெரியவில்லை. உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும். காதலை பற்றி மிக அருமையாக பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். காதலி தான் மிகச்சிறந்த கவிதையாக இருப்பாள். அப்படியா? எனக்கு தெரியல, நீங்க சொல்றீங்க, நம்புறோம். காதலி தான் மிகச்சிறந்த கவிதையாக இருப்பாள். கவிதைதான் என் மிகச்சிறந்த காதலி. எங்க வச்சிருப்பார்? என் கவிதைதான் மிகச்சிறந்த காதலி. அப்படி காதலி என்றால் அவளே கவிதைங்கிறார். அடடா, என்ன அற்புதமான குணம்! அப்படி அவரே சொல்றார். அவர் தான் சொல்றார், நம்புறோம்னா அப்படியே பல்டி அடிக்கிறார். 116 பக்கத்துல காதல் என்பதற்கு பதிலாக கனவு என்றே இருந்திருக்கலாம்ங்கிறார். அங்கதான் சபேசன் மேல எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது. நீங்க காதலை பற்றி ஆராய்ச்சி பண்றீங்களா, இல்ல காதல் பண்றீங்களா, இல்ல காதல் பண்ற பெண்ணை பார்த்து உங்களுக்கு சங்கடம் சந்தேகம் வந்திருக்கிறதா? அங்க நீங்க காதலையே கவிதை என்றீங்க, கவிதையே காதல் என்றீங்க. ஆனா இங்க என்ன சொல்றீங்க? அந்த காதல் என்பதற்கு பதிலாக கனவு என்றே இருந்திருக்கலாம்ங்கிறார்.
அப்ப கனவா இருக்கலாம் சொன்னாக்க காதல் உண்மையாக இல்லையோ என்றால் அல்ல. கனவும் அழகிய உண்மை காதல் போன்றதுதான் என்று கவிதை சொல்லாமல் சொல்லியிருக்கார். நான் அப்படித்தான் எடுத்துக்கிறேன். என்ன கவிஞர்கள் ஒரு நாளும் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்ல மாட்டார்கள் என்று நம்புகிறேன். இல்லையா தமிழ்நாடு? அப்படித்தானே? பொய் சொல்லக்கூடாது. அவங்கள வள்ளுவர் பரம்பரையில் குட்ட குட்ட குனியவில்லை என்றால், பக்கம் 36 ஒரு கவிதை, குட்ட குட்ட குனியவில்லை என்றால் நீ காதலிக்கவில்லை என்று அர்த்தம். இது என்னமோ உண்மைதான்பா. நான் குனிஞ்சது மட்டும் இல்லை, தரையிலே படுத்து புரள்றேன். குனியது என்பது அற்புதமான ஒரு சுகம். எல்லாரும் சொல்றாங்க, நீங்க மனைவி கிட்ட வந்து அறிவில்லாமல் இருக்க வேண்டும் என்று இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கை சுகமாக இருக்கும். உண்மையிலேயே சொல்றேன், மனைவிடம் செல்கிற போது அன்னைக்கு அறிவு இருப்பதாகவே தெரியவே இல்லை, அறிவும் இல்லை. ஏனால் நாளைய வாழ்க்கையை, நாளைய உறவுகளை, 1000 பொய்கள் இருந்தாலும் இந்த உறவுகளை மறைத்தும் மதித்தும் எது தேவையோ அதை மட்டும் கணவனுக்கு கடத்தி அழகான உறவுகளை கொண்டு செல்கிற அந்த யுக்தி எனக்கு ஒரு நாளும் கைவரம் பெற்றதில்லை. என் துணைவி மிக அழகாக செய்கிறாள். அதனால்தான் அவள் குட்ட 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 நான் குனிந்து கொண்டே இருக்கிறேன். அந்த குட்டுதலில் இருக்கிற சுகம் என் உறவுகளை கட்டி காப்பாற்றுகிற சுகம். அதனால்தான் நான் குனிவதும் அவள் குட்டுவதும் வாழ்க்கையின் பேரானந்தம், பேரானந்தம். அதனால் நீங்கள் பயப்படப்படாதீங்க, குனியறது நல்ல விஷயம். ஆனால் ஒரு நாளும் குனிந்தவனை அவர்கள் குனிய விட்டதே இல்லை. வாழ்க்கையில் நிமித்தித்தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆடவனின் வாழ்க்கைக்கு பின்னாலும் ஒரு பெண் என்பவள் நிச்சயமாக இருக்கிறாள் என்றால் நான் அதுக்கு உதாரணம். நீங்கள் குனியறதை பற்றி ஒரு நாளும் கவலைப்படாது. எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு குனியாமல் செல்கிற இந்த மனிதர்களை பார்க்கிற போது, நமக்காக வாழ்கிற ஒரு உயிர் குட்டச் சொல்கிற போதும் குனிய சொல்கிற போதும் ஒரு நாளும் தவறு இல்லை. அதிலே உண்மையும் இருக்கிறது, நேர்மையும் இருக்கிறது, அழகும் இருக்கிறது. இன்னொன்று சொல்றேன், ஆடம்பரமாய் வாழ்வதற்கில்லை வசதி தேவை. ஆடம்பரமாய் வாழ்வதற்கெல்லாம் வசதி தேவை, ஆனந்தமாய் வாழ்வதற்கல்ல. எப்படி? ஆனந்தமாய் வாழ்வதற்கு வசதி தேவையில்லை. உண்மையா? இவரும் சொல்ற ஆனந்தத்தினுடைய படத்தினுடைய வசனகர்த்தா. உண்மையாக சொல்கிறேன், ஆனந்தத்திற்கும் காசு தேவை, ரொம்ப தேவை. சபேசன் கொஞ்ச நாள் கற்றுக்குவார். ஒரு காதலிச்சு அவளுக்கு ஸ்வீட் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து, பூக்கள் கொடுத்து, நல்ல திரைப்படத்துக்கு அழைத்துட்டு போய் அவருடைய ஆசை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? அந்த பணம் எழுத்தின் மூலமாக பெற முடியுமா அல்லது வேறு வாழ்க்கையின் மூலமாக பெற முடியுமா என்றெல்லாம் சென்று கடைபிடித்து வெற்றி கொண்டு கைவர பெற்று நீங்கள் சுகமாக இருக்கிற போது பணமும் தேவை. ஆனால் வாழ்வதற்கு, அழகாக வாழ்வதற்கு பணமே வேண்டும் என்பதல்ல, பணமும் தேவை. அந்த பணம் லேசில் கிடைத்து விடாது. நம்முடைய கழகத்தினுடைய அந்த பதிப்பாளர் மிகச்சிறந்த எழுத்தாளர், இயக்குனர். அவர் கேட்டால் தெரியும், அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர். இதை வச்சுட்டு உங்களுக்கு பணம் கிடைக்குதா? சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் மனைவிட்டு என்ன போய் கொடுக்கணும்? இன்னைக்கு இரவு உணவுக்காக 2 நூல்களை தருகிறேன், சமைத்துக்கள் என்றால் சொல்ல முடியும்? ஐயா நீ ஒன்னா அப்படி இரு, ஆனால் எனக்கு பணம் தேவை, உன்னையும் சேர்த்து காப்பாற்றுவதற்கு என்பதனாலே கவிஞர்களே, நீங்கள் சொல்லுகிற போது ஒரே இடையாக மேலே போயிடுறீங்க, வானத்தை தொட்டுறீங்க, இல்லைன்னா தரையை தொட்டுறீங்க. 2க்கும் நடுவிலே வாழ்வதற்கான அந்த பக்குவத்தோடு நீங்கள் கவிதை எழுத வேண்டும். பணம் தேவை, செல்வம் தேவை. செல்வம் என்று சொன்னால் பொருளாதாரம், ஆதாரம் என்பதே பொருள்தான். நீங்கள் முதலிலே முடிவு கொள்ள வேண்டும், எழுத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்பந்தம் நினைத்துவிடவே கூடாது. எழுத்தும் செல்வம், இதை வாங்கி செல்வனும் நமக்கு செல்வத்தை தர வேண்டும். ஒரு நூலை இவ்வளவு புறம் அடுக்கி வச்சிருக்காரு, இங்கே வந்திருக்கிறவங்க பார்த்துட்டு போயிட்டாக்கா சபேசன் என்ன பண்ண முடியும்? ஒரு 2 வருஷம் கழிச்சு எழுதவே மாட்டார். எழுதி ஒன்றும் கிடைக்கவில்லை என்பார். சிந்தனையை ஒருத்தன் தருகிற போது சிந்தனையை பெறுகிறவர்கள் அவர்கள் வளமாக இருக்க வேண்டும் என்று பணம் கொடுத்து வாங்க வேண்டும். வாங்கணுமா இல்லையா? அப்படி வருகிற சமூகத்தில் தான் இந்த கவிஞர்கள் நிலை பெற்று இருப்பார்கள். சபேசன் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் எண்ணங்களோடு வாழ்கிறவர்கள், பரிசுத்த காற்று போன்று இருக்கிறீர்கள். விதைக்க காத்திருக்கிற அழகான விளை நிலம் போல இருக்கிறீர்கள். தூய கருவறை போல அன்பாக இருக்கிறீர்கள்.
நீங்கள் எழுதுங்கள். எழுதுவதனால் உங்களுடைய வாழ்க்கை உயரும். உயர்கிற போது பொருளையும் ஆதாரத்தையும் எல்லா உறவுகளையும் சேர்த்து செல்வதற்கான நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகச்சிறந்த ஒரு படைப்பை தந்திருக்கிற சபேசன் அவர்கள் மேலும் மேலும் மிகச்சிறந்த படைப்புகளையும் மண் சார்ந்த, மனம் சார்ந்த, மனிதம் சார்ந்த படைப்புகளை தொடர்ந்து தர வேண்டும். தருகிற போது கழகம் பதிப்பகம் உங்களோடு என்றும் நிற்கும். தமிழ் நிலத்தில் இருக்கிற அனைத்து வாசகர்களும் தமிழர்களும் உங்களோடு துணை நிற்பார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.